சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எனக்கு அருமையானவர்களே, மத்தேயு 5:5 ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த பூமியை சுதந்திரிக்கும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். இந்த மாம்சீகத்தை சுதந்திரிக்கும், மாம்சீகத்தை மேற்கொண்டு பூமியை சுதந்திரித்து இறைவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியை அதிகாரத்தோடு இந்த பூமியிலே அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். இதற்கு ஆண்டவர் சாந்த குணத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய சுதந்திரம், இதை குறித்து ரோமர் 8:17 கூறுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால் அப்படி ஆகும். இயேசு பாடுபட்டார், அன்னையருடைய பாவங்களையும் மேற்கொள்ளும்படியாக, அதற்கு பரிகாரத்தை உண்டு பண்ணும்படியாக தம்மையை பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்று மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல கிறிஸ்துவ நிமித்தம் நீங்கள் பாடுகளை அனுபவித்தால் ஆண்டவர் உங்களுக்கு 3ஆம் நாள் ஒன்றை அனுப்பி உங்கள் வாழ்க்கையிலே மகிமையை கொடுத்து உங்களை அந்த பாடுகளிலிருந்து விடுதலையாக்கி உங்களை மகிமைக்குரியவர்களாக, ஆளுகிறவர்களாக மறுரூபமாகும்படி செய்கிறார். அத்தனை ஆளுகையின் வல்லமையும் உங்கள் மீது இறங்குகிறது. அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் சுதந்திரம். எல்லா பாடுகளையும் மேற்கொள்ள அருள் புரிகிறார். அதே போல 1 பேதுரு 1:3 ஆண்டவர் நம்மை மரித்தோரிலிருந்து எழுப்பி பாவத்தினால் வரும் மரணம், பாடுகளினால் வரும் மரணத்திலிருந்து நம்மை எழுப்புகிறார். எழுப்பி அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாயிருக்கிற சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவ நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு இந்த உலகத்திலே எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வார். எனக்கு அவருடைய சித்தத்தின்படி நடக்கும்படி கிருபை செய்வார். ஏற்ற காலத்திலே பரலோகத்திற்கும் கொண்டு செல்வார். இது எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் மரணத்துக்குரிய சகல காரியங்களிலும் இருந்து நம்மை விடுவிக்கிறார். எபிரேயர் 9:14 அதை வாசிக்கிறோம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகளற சுத்திகரிக்கும் இயேசுவின் இரத்தம் சுதந்திரமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே செத்த கிரியைகள் உண்டு, அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக இயேசுவின் இரத்தம் நன்மையானவைகளை பேசி, இன்னும் இயேசுவே உங்களுக்காக மன்றாடி, இன்னும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக மன்றாடி உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக காத்துக்கொள்கிறார், தேவனுடைய சுதந்திரராக காத்துக்கொள்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை! உலகத்தின் மாம்சம் உங்களை தொடாதபடி, பாடுகள் உங்களை மேற்கொள்ளாதபடி, சோர்வு வந்துவிடாதபடிக்கு எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளையாக உணரும்படியான கிருபை நீங்கள் அனுபவிக்கும்படியாக இயேசுவின் இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. எபிரேயர் 12:24 நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக இயேசுவே நமக்காக மன்றாடுகிறார். எபிரேயர் 7:25. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்காக மன்றாடுகிறார். ரோமர் 8:34. நாம் சுதந்திரராக இயேசுவின் சாயலை தரித்திருக்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழும்படியாக, அதற்கு ஆண்டவன் அருள் புரியும்படியாக, அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கும்படியாக நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை! இது நிமித்தம் என்ன நடக்கிறது? கலாத்தியர் 5:19-21 வாசித்து பாருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இவைகள் எல்லாவற்றினின்றும் ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி ஆவியின் கனியை அவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளை கொடுத்து இயேசுவின் சாயலை தரித்துக் கொள்ளும்படியாக செய்கிறார். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் மீது இன்று வைக்க விரும்புகிறார். இந்த பாக்கியத்தை, சுதந்திரத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். இதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய அருள் சாந்த குணம், பய பக்தி, எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும், அவருக்காக நான் பரிசுத்தமாய் வாழட்டும்
எல்லா நிலைமையிலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் முன் செல்லட்டும். பரலோகம் எனக்கு திறக்கட்டும், அது போதும் எனக்கு. நான் அவருடைய பிள்ளையாக இருக்கட்டும். ஒன்றிலும் இந்த பொல்லாத இச்சைகள் வந்துவிடக்கூடாது. எனக்கு ஆண்டவருடைய கனிகள் தான் இருக்கணும். என் வாழ்க்கையின் மூலம் வெளிப்பட வேண்டும் என்ற சாந்த குணம், சாந்த குணம், சாந்த குணம். அதை ஆண்டவர் இயேசு தரித்திருந்தார். அதை நாமும் பெற்றுக்கொள்வோம். இயேசுப்பா, இரக்கம் உள்ளவர்கள் மேல் உமது இரக்கத்தை காட்டுகிறீர். சாந்த குணமுள்ளவர்கள் மேல் உமது இரக்கத்தை காட்டுகிறீர். எங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும்படியாக, உமது சாயலை, உமது சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக எங்கள் மீது இறங்குகிறீர். எங்கள் மீது இறங்கும். உமது பிள்ளைகள் மீது இறங்கும், இறங்கும், இறங்கும். உமது சாயலை தாரும். உமது சித்தத்தை நிறைவேற்றும் கிருபை தாரும். உமது சித்தத்தின்படி நடக்கத்தக்கதான கிருபை தாரும். பொறுமையோடு ஓட்டத்தை ஓட கிருபை தாரும். பரிசுத்தமாய் ஓட கிருபை தாரும். உலக இச்சைகளுக்கும் உலக ஆசைகளுக்கும் ஆண்டவனே தங்களுடைய விருப்பத்தை செலுத்தாமல் அப்பா உண்மையே விரும்பி பார்க்க அவர்களுக்கு அருள் புரியும். இந்த ஆசீர்வாதத்தை எங்கள் அனைவருக்கும் தாரும். உம்மோடு ஒட்டிக்கொண்டு இந்த உலகத்தை உம்மை வெளிப்படுத்த, உம்மோடு நடக்க, உமது சாயலை அனுபவிக்க, உமது வல்லமையை சுதந்திரித்து அதை வெளிப்படுத்த, நாங்கள் அனுபவிக்க, பரலோகம் வர எங்களுக்கு தொடர்ந்து கிருபை தாரும். உமது பொறுப்பில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை ஆசீர்வதித்து இப்படியே எங்களை நடத்தும். உம்முடைய சுதந்திரராக நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.